ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்தும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தம்பதிகள் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு பதவி விலக கோரி அதிமுகவினர் விளக்கேத்தி 4 ரோடு பகுதியில தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகிரி விளக்கேத்தி பகுதி மேக்கரையான் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தம்பதிகளான ராமசாமி பாக்கியம்மாள் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 8 படுகொலை வழக்கில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நேற்றைய தினம் விளக்கேத்தி சிவகிரி பகுதியைச் சார்ந்த ஊர் பொதுமக்கள், விவசாயிகள் போன்ற பல்வேறு அமைப்பினர் விளக்கேத்தி பகுதியில கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையில விளக்கேத்தி 4 ரோடு பகுதியில தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தற்போது கொங்கு மண்டலத்தில் அதிக அளவில் வீட்டில் தனியாக வசித்து வரும் மூதாட்டிகளை குறிவைத்து படுகொலை நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து இந்த கொலைகளை காவல்துறையை தடுக்கவில்லை என கூறி தற்போது உண்மை குற்றவாளிகள், அதாவது விளக்கேத்தி பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தினுடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி தற்போது அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் விளக்கேத்தி, சிவகிரி போன்ற பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.